சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியதை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். தம்முடைய தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினாரே. அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். நான் அல்பாவும் ஓமெகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தம் எனக்கு பின்னாலே கேட்டது. நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று கேட்டது. 7 பொன் குத்து விளக்குகளையும் கண்டேன். அவற்றின் மத்தியிலே நிலையங்கி தரித்து பொற்கச்சை கட்டியிருந்தவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல வெண்மையாய், அவருடைய கண்கள் அக்கினி ஜூவாலையை போல், அவருடைய பாதங்கள் பிரகாசமான வெண்கலம் போல, அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல். வலது கரத்திலே 7 நட்சத்திரங்கள், அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம், அவருடைய முகம் சூரியனைப் போல் வல்லமையாய் பிரகாசித்தது. பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். நரித்தேன், ஆனாலும் உயிரோடிருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்றார். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. 7 நட்சத்திரங்கள், 7 சபைகளின் தூதர்கள், 7 பொன் குத்து விளக்குகள். 7 சபைகளா?